رحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات. صدق الله مولانا العظيم. قال رسول الله صلى الله عليه وسلم: طلب العلم فريضة على كل مسلم والمسلمات. صدق رسول الله صلى الله عليه وسلم. اللهم صل على محمد في أول كلامنا، اللهم صل على محمد في أوسط كلامنا، اللهم صل على محمد في آخر كلامنا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه منير. அல்ஹம்துலில்லாஹ், புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. இன்னும் அவனுடைய சலாத்தும் சலாமும் எம் பெருமானார் முத்து முஹம்மது ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையை தன்னுடைய வாழ்க்கையாக வாழ்ந்து காட்டிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லடியார்கள், முக்கியமாக இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹு தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் முதலாக மனிதரை படைத்தான். அந்த மனிதர் யார்? அந்த மனிதர் தான் நபி ஆதம் அலைஹி வஸலாத்து வஸ்ஸலாம். நபி அவர்களை படைத்ததற்கு பின்னால் அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா மேற்கொண்ட பணி என்ன? அவர்களுக்கு கல்வி ஞானத்தை கற்றுக் கொடுத்தான். நபி ஆதம் அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி, அவர்களுடைய படைப்பை குறித்து, மனிதனுடைய தோற்றத்தை குறித்து பேசுகின்ற திருக்குர்ஆனுடைய முதல் ஜுஸுவில் வருகின்றது, வஅல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லஹா என்று வருகிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, ஆதமுக்கு அவர்களை படைத்த பின் கற்பித்தலை தொடங்கினான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா. ஆதம் அவர்கள் மாணவராக கற்றுக்கொண்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆசிரியனாக இருந்து கற்றுக் கொடுத்தான். சுருக்கமாக சொல்ல போனால் அது அரிஷுக்கு கீழே நடந்த ஒரு மதரசா. முதலாக மனிதனை படைத்ததற்கு பின்னால் ரப்புல் ஆலமீனுடைய அந்த பணி என்ன? இல்மை கற்றல், இல்மை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பணி. அல்லாஹ் நல்லடியார்களே, அரிஷுக்கு கீழே நடந்த மதரசாவில் ஆதம் நபி ஒற்றை மாணவராக இருந்தார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா மட்டுமே ஒற்றை ஆசிரியனாக இருந்தான். அவன் நடத்திய பாடத்தை அவர்கள் கற்றுக்கொண்ட அளவுக்கு வேற எவரும் கற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்பான், மலக்குமார்களை பார்த்து கேட்பான், நான் ஆதமுக்கு கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு தெரியுமா என்று கேட்பான். அதற்கு மலக்குமார்கள் எல்லாம் சொல்லுவார்கள், அந்த வார்த்தை குர்ஆனில் இடம்பெற்றுள்ளது, சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். அல்லாஹ்வே, நீ பரிசுத்தமானவன், எங்களுக்கு என்று கல்வி ஞானம் என்பது கிடையாது, நீ கற்றுக் கொடுத்ததை தவிர நீ மிக ஒன்றிணைந்தவன், நீ மிக நன்கு அறிந்தவன், நுட்பமானவன் என்ற வார்த்தையை மலக்குமார்கள் சொல்லுவார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, எனவே மனிதனுடைய படைப்பினுடைய துவக்கத்தில் அல்லாஹ் அரிஷுக்கு கீழே மதரசாவை ஏற்படுத்தினான். நபியுடைய ஹதீஸிலே மிகவும் பிரபலமான ஹதீஸ், خيركم من تعلم القرآن وعلمه. உங்களில் சிறந்தவர், ஆக சிறந்தவர் குர்ஆனை கற்பவரும் கற்பிப்பவரும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த ஹதீஸ் வந்ததினாலோ சொன்னதினாலோ என்ன காரணத்தை என்று தெரியவில்லை, அந்த ஹதீஸை பற்றி பிடித்துக் கொண்டார்கள் இந்த உம்மத். நபியினுடைய காலத்திலிருந்து கிட்டத்தட்ட 1400 சொச்ச நாட்கள் ஓடிவிட்டது. அத்தனை நாட்களிலும் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடைப்பட்ட அனைத்து காலத்திலும் உம்மத் அவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? இந்த பணியை மேற்கொண்டார்கள். சொல்ல போன எப்படி சொல்றாங்கன்னா, காலமாய் மதரசாக்களை நடத்தியும் நிர்வகித்தும் நிறுவியும் போதித்தும் அதற்கு ஒத்தாசையாக இருந்து வருகிறது இந்த உம்மத். நபியினுடைய அந்த ஒரு ஹதீஸுக்காக வேண்டி அல்லாஹ் நல்லடியார்களே சொல்லுவார்கள், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்னமா புஇஸ்துகும் முஅல்லிமா, நான் ஆசிரியராக வந்திருக்கின்றேன் என்று பெருமானார் போதிக்கின்றார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபாக்களை ஆசிரியராக வைத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் நடத்தியது மதரசாக்கள். மதரசாக்களும் அதனுடைய தேவைகளும் அதனுடைய அகமியங்களும்
கால சூழ்நிலையில் அதனுடைய அத்தியாவசியம் என்னவென்று நம்முடைய சிந்தனையில் கொண்டு வர வேண்டியது முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, முதலில் மக்காவில் ஒரு மதரசா. அப்போது எல்லாம் பகிரங்கமாக தொழ முடியாது, ஓத முடியாது, மறைந்துதான் வர்க்கங்கள் செலுத்த வேண்டும். அந்த காலகட்டத்தில் மிகவும் ஒரு துவக்க காலத்தில் மிக சிறந்த ஈமானில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் எல்லாம் உட்கார்ந்திருந்தார்கள், ஆலோசனை செய்கின்றார்கள். பெருமானார் சொல்லுகின்றார்கள், சஹாபாக்களே, வானத்திலிருந்து வரக்கூடிய அந்த வகையை வாங்கி உங்களிடத்தில் போதிப்பதற்கு ஒரு இடம் வேண்டும். அந்த மஜ்லிஸில் இருந்து எழுந்து சொன்னார், 15 வயது கூட பூர்த்தியாகாத அர்க்கம் என்று சொல்லக்கூடிய நபர், அர்க்கம் இப்னு அர்க்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்று சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய வீட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், நீங்கள் போதிக்க கற்றுக் கொடுக்க, நாங்கள் ஓத தொழ இந்த என்னுடைய வீட்டை எடுத்துக்கொண்டு என்று சொன்னார்கள். அந்த வார்த்தையை பெருமானார் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவருடைய வீட்டில் தான் மதரசா துவக்கப்பட்டது. சொல்ல போனால் அர்க்கம் அவர்களுடைய மதரசா தான் மதீனாவில் மக்காவில் முதல் மதரசா. அல்லாஹ் நல்லடியார்களே, சஹாபாக்கள் அங்கேதான் பாடம் ஓடினார்கள், அங்கேதான் பாடம் ஓடினார்கள். சொல்ல போனால் அந்த வீடுதான் நிறைய பேருடைய இஸ்லாமியுடைய வருகையினுடைய வீடாக இருந்தது. இந்த உலகத்திலே பல லட்ச ஏக்கர்களை ஆட்சி செய்த இமாம் அமீருல் முஃமினீன் என்று சொல்லப்படக்கூடிய உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா உட்பட பல சஹாபாக்கள் அந்த இடத்தில் தான் இஸ்லாத்தை எட்டிக் கொண்டார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, எந்த விஷயத்தை நாம் நம்முடைய இஸ்லாத்தினுடைய அந்த படிப்பிலும் பார்க்கின்றோம். இஸ்லாமினுடைய வரலாற்றை முதல் மதரசா அர்க்கமுடைய மதரசா கால சூழ்நிலை முழுக்க அவருக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும் அந்த நன்மைகள். அல்லாஹ் நல்லடியார்களே, இப்பேற்பட்ட உயர்ந்த நசீபை அல்லாஹ் நமக்கும் தீனுடைய ஹிதமத் செய்வதற்கு பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அல்லாஹ் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு இல்மை கற்பிப்பதற்கு, ஒரு இஸ்லாத்தை கொண்டு போவதற்கு முன்னால் ஒரு ஆசைப்பட்டார்கள். என்னவென்றால், அங்கே போய் குர்ஆனை சொல்லி தரக்கூடிய ஒரு ஆசிரியர் அனுப்பப்பட வேண்டும். எனவே மஷூரா செய்கின்றார்கள், தேர்வாகின்றார்கள். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தேர்வாகின்றார்கள். அவர்கள் மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார்கள். அவர் மதீனாவுக்கு உள்ளே ஒரு மரத்திற்கு கீழே ஒரு நல்ல விரிப்பை விரித்து போவதற்கெல்லாம் இல்மை போதிக்கிறார்கள். அந்த இடம் முஸாப் இப்னு உமைருடைய மதரசா என்பார்கள் சஹாபாக்கள், அந்த மதீனத்து வாசிகள் எல்லாம். அல்லாஹ் நல்லடியார்களே, மதீனாவுக்கு பெருமானார்கள் வருகை தரும்பொழுது சில சூறாக்களை மனனம் செய்த நிலையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். ரசூலை பார்ப்பதற்கு முன்பே குர்ஆனுடைய ஞானம் கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது முஸாப் இப்னு நடத்திய மதரசா, மதீனாவில் முதல் மதரசா என்று அதை தான் சொல்ல வேண்டும். அதற்கடுத்து மதீனாவினுடைய இரண்டாவது மதரசா, உலக புகழ்பெற்ற மதரசா, அதுதான் சுஃபாவு மதரசா, திண்ணை மதரசா என்று சொல்லுவோம். அல்லாஹ் நல்லடியார்களே, இப்ப இந்த காலகட்டத்தில் எல்லாம் நாம் முக்கியமாக கருத வேண்டியது என்னவென்றால், அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த காலத்தில் ஏன் இன்றைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளை ஹாஃபில்களாகவும் ஆலிம்களாகவும் உருவாக்க விரும்புவதில்லை? ஏன் மதரசாக்களுக்கு முன்னுரிமை கொடுப்பதில்லை? அன்றைய காலம் என்பது ஒரு வீட்டில் ஒரு ஹாஃபிலானால் அந்த குடும்பமே சந்தோஷப்பட்டார்கள். ஒருவர் ஆலிமானால் போதும் அந்த ஊரே பெருமைப்பட்டார்கள். உலக வாழ்க்கை சில நாட்கள் தான், ஆகிரத்துல் வாழ்க்கை தான் நிலையானது என்று அந்த இருந்த மக்கள் அனைவரும் புரிந்திருந்தார்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, அவர்களுக்கு புரிந்திருந்தது. ஆனா இந்த நிலை என்ன ஆனது, எப்படி மாறிவிட்டது? இன்று பல பெற்றோர்கள் முதல் என்னமா கவலைப்படுகிறார்கள்? நல்ல சம்பளம் வேணுமா, பெரிய வேலை வேணுமா, வெளிநாட்டு வாழ்க்கை வேணுமா, உலக வசதி வேணுமா, ஒரு குழந்தை பிறந்துட்டா போதும், என் பிள்ளை டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஐடில வேலைக்கு போகணும் என்று ஆசைப்படுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் உள்ளத்தில் உலகத்தினுடைய ஆசை வந்துவிட்டது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, தோழர்களே, இன்று மனிதர்கள் வெற்றியை பணத்தில் மட்டும்தான் அடைகிறார்கள். ஒருவர் ஆளும் என்றால் எவ்வளவு சம்பளம், என்ன வேலை கிடைக்கும் என்கிறார்கள். ஆனால் அவர்கள் கேட்க மாட்டுகிறார்கள், அவர்கள் எத்தனை மக்களை நேர்வழிப்படுத்துகிறார் என்று கேட்க மாட்டார்கள். இதுதான் இன்றைய நாளினுடைய சோதனையாக இருக்கிறது. அல்லாஹ் நல்லடியார்களே, ஒரு பெற்றோர் ஒரு குழந்தைக்கு மொபைல் போனை வாங்கி தருகிறார், ஆனால் கோச்சிங் சென்டருக்கு அனுப்பினார், ஆனால் பக்த மதரசாக்கு அனுப்ப நேரம் இல்லை. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், பெருமானாருடைய ஹதீஸ் இருக்கிறது, குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலின் அன் ரஇயத்தி. உங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள், நாளைக்கு மறுமை நாளில் விசாரிக்கப்படுவீர்கள். அல்லாஹ் நல்லடியார்களே, இதை கவனத்தில் வைத்துதான் இந்த போன வருடம் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா என்சிஆர் ஏதோ சட்டத்தை போட்டு வக்ஃபுடைய சொத்துன்னு போட்டு வக்ஃபுடைய சட்டம் ஏதோ போட்டு என்ன செஞ்சாங்க? யூபியில மட்டும் கிட்டத்தட்ட 173 இருந்து 200 மதரசாக்கள் மூடப்பட்டுச்சு. இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹ் நல்லடியார்களே,
மத்த மதரசா 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெருமானாருக்கு அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தார். அந்த குர்ஆன் இப்போது வரை வந்துருச்சு நம்ம கிட்ட குர்ஆன் வந்துருச்சு. இப்ப அந்த 1400 ஆண்டுக்கு பிறகு நம்ம குர்ஆனை கொண்டு போறோம். முனிமா இந்த கால சூழ்நிலை எப்படி இருக்கு பாருங்க. எல்லாம் நல்லடியார்களே, நாம் நம்ம உள்ளத்தால் பெருமானாருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த இல்மை உணர வைத்து பதிய வைத்து அல்லாஹு தஆலா அமல் செய்வதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆகவே நம் பிள்ளைகளை குர்ஆனோடு இணைப்போமாக, மதரசாவை ஆதரிப்போமாக, உலக கல்வியோட தீனோட கல்வியை கொண்டு முன்னேறுவோமாக, முழுமையாக ஈமான்தாரிகள் ஆகுவோமாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.